ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, யாரை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் பற்றி அந்த பசங்களை மட்டும் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குனா 7.5 ரிசர்வேஷன் கோட்டான்னு என்ற ஒரு கோட்டா இருக்குது. மற்ற பசங்களுக்கு இல்லையான்னு பார்த்தா மற்ற பசங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு மட்டும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் நிறைய பேர் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நம்ம சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 7.5 ரிசர்வேஷனை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோ மறக்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருந்தீங்கன்னா ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல் உங்களுக்கு மட்டும்தான், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு மட்டும்தான். அதனால நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பசங்க எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு நான் கவர்மெண்ட் ஸ்கூல் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. எத்தனை பேர் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 7.5 ரிசர்வேஷன், 7.5 கோட்டா, இதெல்லாம் யாரெல்லாம் படிக்க முடியும், இந்த கவுன்சிலிங்ல யாரெல்லாம் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணி படிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், பியூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். அவங்க மட்டுமே இந்த 7.5 கவுன்சிலிங் அப்ளை பண்ண முடியும், கோட்டாவும் உள்ளே போக முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி அதுக்கடுத்து எய்டட் ஸ்கூல் பசங்கள்லாம் உள்ளே போக முடியாது. சரிங்களா? அதனால இப்போ 6 முதல் 12ஆம் வகுப்புல நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா இந்த 7.5 கோட்டாவை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் எம்டிஎஸ்எம் சொல்லக்கூடிய மெடிக்கல் சம்மந்தமாக இருக்கக்கூடிய கோர்ஸ்லாம் படிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தான் முதல் 7.5 வச்சுருந்தாங்க. இந்த 7.5 அவங்க வச்சுருந்தாங்க. எப்படி வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா, 100 சீட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன். இப்போ 100 சீட் இருக்குது. இப்போ 100 சீட்டில் 7.5 சீட்டு, அது 7 சீட்னு வச்சுங்க. 7.5 சீட்டில் 7 சீட்டை வந்து ஃபுல் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இப்போ 100 சீட் இருக்குது. 100 சீட்டில் 7 சீட்டுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆள், ஒரு டிபார்ட்மெண்ட் 2 பேர், அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஃபுல் ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃப்ரீ, டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. நீங்கள் என்ன ஃபீ பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, சின்ன அட்மிஷன் ஃபீ, அந்த அதர் ஃபீஸில் 2000, 500, 1000 அந்த மாதிரி ஃபீ தான் நீங்கள் கட்டுவீங்க. அது வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டுவீங்க, அவ்வளோதான். 2000 சம்திங்கும் அந்த ஃபீஸ் தான், அவ்வளோ ஃபீஸ் கூட வராது. அதான் 7.5. அதனால் 6 முதல் 12ஆம் வகுப்புல இருந்தீங்கன்னா அவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணி இதில் படிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கவுன்சிலிங் ஆப்ஷன் இருக்குது. 7.5 அப்ளை பண்ணுறவங்க 2 கவுன்சிலிங் இருக்குது. என்னென்ன கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு 2 ஆப்ஷன். ஒன்லி ஜென்ரல் கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம், 7.5 ரிசர்வேஷனையுமே அப்ளை பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, போன வருஷம்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தேன். சரிங்களா? 2 பசங்க 2 ஆப்ஷன் இருக்குது. என்னென்ன ஆப்ஷன்னா, இப்போ ஜென்ரல் அப்ளை பண்ணிட்டு போயிருப்பான் அந்த பையன், அதுக்கு 7.5 அப்ளை பண்ணியிருப்பான். 2 காலேஜ் கிடச்சிருக்கும். ஒரு பையன்லாம் 2 காலேஜ் கிடச்சிருக்கு. 2மே நல்ல பெரிய காலேஜ் தான். நான் பேர் சொல்ல விரும்பல, 2மே பெரிய காலேஜ் தான். அந்த 2 பெரிய காலேஜில் ஆனால் நான் இதில் என்ன சேர்றது, நான் கைடு பண்ண தான் பையன். அந்த பையன் நான் கைடு பண்ண பையன் தான், நான் கைடன்ஸ் பண்ண பையன் தான். 2 பேர் இருக்காங்க. 2 காலேஜ் கிடச்சிருக்கு. 2 காலேஜ்லையுமே ஒரு டாப் காலேஜ் தான். ஆனால் இந்த காலேஜ் படிக்குவா, இந்த காலேஜ் படிக்கும். தம்பி 7.5 எடுத்துக்கோ, ஃபுல் ஃப்ரீ தான். இப்போ அந்த பையன் 3rd இயர் படிக்கிறான், 2nd இயர் படிக்கிறான். அந்த பையன் 2nd இயர் படிக்கிறான். புரியுதுங்களா? 7.5 நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம், அதாவது சொல்லுது ஒரு பிரசாதமாகவே, வரப்பிரசாதமே நான் சொல்லுவேன் நல்லா. ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணி படிச்சிருக்காங்க. நிறைய பேர் 7.5 என்னன்னே தெரியாமல் இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். உங்களுக்கு எலிஜிபிள்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சாலே போதும். அதுவே உங்களுக்கு பெரிய எலிஜிபிள் தான். நீங்கள் இதில் அட்டன் பண்ணலாம். இது எப்படி நான் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறது, டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணணுமா, இல்லை வேறு டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணுமா, எதுவுமே வேணாம். நீங்கள் ஒரு தடவை அந்த ஜென்ரலில் நீங்கள் அப்ளை பண்ணுற டாக்குமெண்ட்டை அப்படியே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதாவது 6 முதல் 12ஆம் இந்த ஸ்கூலில் படிச்சிங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி எஸ்ன்னு கொடுத்துக்கிட்டா போதும், அதுலேயே அப்ளை ஆயிரும். அதுலேயுமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி நீங்கள் அதுலேயுமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி நீங்கள் நல்ல காலேஜில் சேர்ந்து படிக்கலாம். ஃபுல் எவ்வளோ பெரிய டாப் காலேஜாக இருந்தாலுமே, ப்ரைவேட் டாப் காலேஜாக இருந்தாலுமே உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ. டாப் காலேஜெலாம் கிடைக்குமா, 7.5 இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. அப்படிலாம் இல்லை. இவ்வளோ பெரிய காலேஜாக இருந்தாலுமே, பிஎஸ்சி, குமரகுரு, எவ்வளோ பெரிய டாப் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தாலுமே, வேர்ல்டுக்கு எல்லா காலேஜும் இருந்தாலுமே உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ. புரியுதுங்களா? அதனால அதை மிஸ் பண்ணாமல் அதை கரெக்டாக கைப்பிடிச்சி அதை கப்புன்னு பிடிச்சிங்க. அது மட்டும் பிடிச்சிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ தாங்க. சரிங்களா? இப்போ நார்மலாக ஒரு கவுன்சிலிங் நடக்குது. நார்மலாக கவுன்சிலிங் நடக்குதுன்னா ஹாஸ்டல் ஃபீ, டியூஷன் ஃபீ, புக் ஃபீ, அதர் ஃபீன்னு சொல்லிட்டு நிறைய ஃபீஸ் போடுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? 60,000, 70,000, 75,000 ஃபீ பண்ணுற மாதிரி நீங்கள் வரும். ஆனால் 7.5 பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரீ எல்லாமே, ஒரு ஹாஸ்டல் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. எதுவுமே உங்களுக்கு பேமெண்ட் வாங்க மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது திருப்பி உங்களுக்கு வாங்கினாங்க, 7.5 வாங்கினேன் சார், நான் நீங்கள் பேமெண்ட் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போலீஸ் கேஸ்லாம் கொடுக்க முடியாது. பெட்டிஷன் போடலாம்.
பெட்டிஷன் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் போயிட்டு வான் பண்ணுவாங்க, வான் பண்ணி ஃபீஸ் வாங்க கூட 7.5 சொல்லிட்டு கேஸே போடலாம். சரிங்களா? அதனால பெட்டிஷன் போடலாம். அதனால எந்த ஒரு டாப் காலேஜுமே வாங்க மாட்டாங்க. வாங்கினாங்கன்னா சின்ன சின்ன அதர் ஃபீஸ் மட்டும் தான் வாங்குவாங்க. ஒரு அட்மிஷன் ஃபீஸு, ஒரு புக், ஏதோ ஒரு சின்ன ஃபீஸ் 500 1000 அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. தவிர்த்து எவ்வளோ 10 ஒரு 5,000 மேலே போகாது. வருஷத்துக்கு ஒரு 2000 வரும். சும்மா அதர் ஃபீஸ் மட்டும் வாங்குவாங்க. அதுவே மேக்ஸிமம் பெரிய காலேஜ் வாங்க மாட்டாங்க, சின்ன சின்ன காலேஜும் வாங்க மாட்டாங்க. மேக்ஸிமம் வாங்கினால் அது மட்டுமே வாங்குவாங்க, தவிர்த்து வேற ஏதோ ஒரு பணமும் உங்களிடமிருந்து பெறப்படாது. புரியுதா? அதனால 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இருந்தாலுமே உங்க கைடன்ஸ் வேணும், கைடன்ஸ் வேணும், எனக்கு கவுன்சிலிங் அப்ளை பண்ண தெரியல, நான் 7.5 அப்ளை பண்ணித்தாங்க, எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி காலேஜ் வைக்க தெரியல, காலேஜோட கோடுலாம் எனக்கு என்னன்னு தெரியாது, கவுன்சிலிங்லேயே என்னன்னு தெரியாது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் என்னன்னா, கீழே அந்த பேனர்ல என் நம்பர் மேலே என் நம்பர் கொடுத்துருக்கேன் பேனர்ல, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். அது உங்களுக்கு நீங்கள் வந்து எனக்கு பேமெண்ட் பண்ண தேவையே கிடையாது. 1 ரூபா கூட நான் வாங்க மாட்டேன். உங்கள்கிட்ட இருந்து நான் 1 ரூபா கூட வாங்க மாட்டேன். ஏன்னா நானும் அந்த உங்கள் இடத்துல இருந்து நான் இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். சரிங்களா? நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அதிகமாக பேமெண்ட் காசு வாங்க அப்படிலாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அது கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க. நானும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் தான். நானும் 6 முதல் 12 கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருந்தேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சு தான் நான் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணி எனக்கு மார்க் கிடைக்கல. அதனால நான் ஜெனரல் கோட்டாவில் கவுன்சிலிங்கில் படிச்சுக்கிறேன். நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், 3 வருஷமாக கைடன்ஸ் பண்ணியிருக்கிறேன். கடந்த 3 வருடங்களாக நான் 7.5 நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறேன். நான் சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் என்னென்ன காலேஜ் வைக்கணும், என்னென்ன காலேஜ் வச்சா உங்களுக்கு கிடைக்கும், எல்லாமே நான் சொல்கிறேன். சரிங்களா? அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதனால 7.5 என்னன்னு தெரிஞ்சுங்க. 7.5 என்னன்னு உங்கள் டீச்சர்ஸ்ட்டு கேட்டாலே அவங்களே சொல்லுவாங்க. நீங்கள் படிக்கிற பள்ளியில் உங்கள் 7.5 என்ன அப்படின்னா உங்கள் ஸ்டூடெண்ட் சொல்லி தரலாம். நிறைய பேரண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ பார்த்துக்கிருப்பீங்க, நிறைய டீச்சர்ஸ் பார்த்துக்கிருப்பீங்க இந்த வீடியோ. தயவுசெய்து அவங்களுக்கு வந்து சொல்லுங்கள் 7.5 என்னன்னு சொல்லுங்கள். எலிஜிபிள்னா வேற ஒன்னே எலிஜிபிள் கிடையாது. 6 முதல் 12 வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தால் மட்டுமே போதும். ஒரு நல்ல மார்க் வச்சிங்கன்னா கண்டிப்பாக 7.5 சீட் இருக்கும். அதை தவிர்த்து நிறைய பேர் டொனேஷன் கொடுத்து போகாதீங்க, மேனேஜ்மெண்ட் கூட கொடுத்து போகாதீங்க. ஜென்ரல் அப்ளை பண்ணுங்க, இல்லை 7.5 அப்ளை பண்ணுங்க. இதெல்லாம் அது அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுங்க. 7.5 நல்லா யூஸ் பண்ணுங்க. தயவுசெய்து அதை வந்து என்னன்னு அதை பார்த்து பண்ணுங்க. உங்களுக்கு சப்போர்ட் வேணா நான் சொல்லுங்க, மேலே பேனருக்கு சொல்லியிருக்கேன், நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? 100 சீட்ல ஒரு 7 சீட்டு உங்களுக்கு ஒதுக்கப்படும். அந்த ஒதுக்கப்படுற சீட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல தகவல்கள் வந்து நம்ம சேனலை தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுக்கிறோம். மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற பல ஸ்கில், என்னென்ன ஸ்கில் வேணும், டாப் 5 ஸ்கில்ஸ் என்னென்ன ஸ்கில் வந்து படித்தா இன்ஜினியரிங் போகணும், இன்ஜினியரிங் முடிச்ச பின்னாடி என்ன வேலை கிடைக்கும், அது எல்லா பல தகவல்களும் இந்த வீடியோ போட்டுக்கிருப்போம். மறக்காம நம்ம சேனலை திரும்ப ஒன்னே ஒன்று கொடுங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காம சேனலை சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பாய் மக்களே.